ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் பல்லு ப்ளீட்ஸ் எப்படி நீட்டாக வைக்கணும்னு கேட்டீங்க. ஈஸியான ட்ரிக்கை ஷேர் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டேபிளில் பார்த்த மணிக்க பல்லு ப்ளீட்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பல்லு ப்ளீட்ஸோட பிரெத் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரீம் அயன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு பல்லு ப்ளீட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிற பார்ட்ஸ் எடுத்து அப்படியே அது மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் மேலேயே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்ட்ரீம் அயன் கொடுங்க. மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஃபோல்ட் பண்ணி நம்ம அயன் பண்ண போகிறோம். பர்சனல் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நான் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் கூட கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக ஃபோல்டிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்ட்ரீம் அயன் கொடுத்துக்க வேண்டியது தான். இந்த ட்ரிக்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஈஸியாக பல்லு ப்ளீட்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி சாரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறது, எப்படி பாக்ஸ் ஃபோல்டிங் எடுக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த டுட்டோரியல் வேணுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே சாரியை தலைகளாக திருப்பிடுங்க. ஸோ இப்போ லைன் நமக்கு நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ ஒரு லைன் விட்டு ஒரு லைன் எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு 10 ப்ளீட்ஸ் கிட்ட கிடைக்கும். இல்லை அந்த லைனே கைட்லைனை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 10 விட மோர் தென் அதிகமாகவே கிடைக்கும். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் பல்லு ப்ளீட்ஸ் எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.